நம்ம முன்னோர்களுக்கு வந்து நம்ம நினைவு சின்னமா அவங்க இறந்த பிறகு அதில் வந்து ஒரு சிலை வைப்போம். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சமாதி கட்டுவோம். ஆனா தான் வளர்ப்பு நாய்க்கு ஒருத்தர் வந்து 2 வளர்ப்பு நாய்க்கு வந்து அவர் வந்து ஒரு சமாதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் நெல்லை மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில மணிமுத்தாறு பாயக்கூடிய அந்த பகுதியில சிங்கப்பட்டி ஜமீன்தார் தான் அந்த அருமையா 2 நாய்களுக்கு வந்து சமாதி வச்சிருக்கிறார். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம மாஞ்சோலை எஸ்டேட்டை பத்தி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அந்த மாஞ்சோலை எஸ்டேட் வந்து உருவாகும் போது அந்த பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா வந்து 99 வருஷத்துக்கு இந்த இடத்த வந்து நமக்கு லீஸ்க்கு கொடுக்காரு. அவருக்கு ஏதாவது பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன பரிசா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, கடைசியில் இருந்த ராஜா நம்மளுடைய சிங்கப்பட்டி ராஜா முருகதாஸ் தீர்த்தபதி அவர்களுடைய தந்தை, அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தீர்த்தபதி ராஜா எனக்கு வந்து 2 அழகான நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஸ்காட்லாந்துல இருந்து 2 அருமையான நாய்க்குட்டியை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஒன்னோட பேர் வந்து பேடி, இன்னொன்னு பேர் வந்து ஜென்னி. இந்த 2 நாய்களையும் கூட்டிக் கொண்டு அவர் வந்து தினமும் பார்த்தீங்கன்னா, அத பின்னால போறதே அது ஒரு அழகா இருக்குமாம். அவர் போகக்கூடிய அந்த செயல பார்க்கறதுக்கே நெறைய பேரு வந்து அத அப்படியே நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாய்களை பிடிப்பதற்கு தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்க. ராஜா பிடிச்சிட்டு போகும்போது, தங்கச்சங்கிலிய போட்டு தான் அந்த பேடி, ஜென்னி அப்படிங்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிய அப்படியே வாக்கிங் கூட்டு போவாராம். சரி சப்போஸ் அன்னைக்கு ராஜா வர முடியல. அப்ப அந்த வாக்கிங் கூட்டு போறதுக்கு வந்து வேலைக்காரங்க வராங்கன்னா, அன்னைக்கு வெள்ளி சங்கிலி. அந்த சங்கிலிய மாத்திருவாங்கல்ல, வெள்ளி சங்கிலி. இப்படியே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ராஜாவுக்கு அந்த 2 நாய்கள் மேலேயும் ரொம்ப பிரியமாயி போச்சு. இந்த நாய்களை விட்டு அவங்களுக்கு பிரிய முடியாத ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இப்படிதான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காலகட்டத்தில வந்து இறக்கக்கூடிய ஒரு தருவாய் வருது. ஒண்ணு 1931ல இறந்துருது. ஒண்ணு வந்து 1932ல இறந்துருது. அந்த 2 இறந்த நாய்களையும் இவர் அழகா அடக்கம் பண்ணி, அந்த அடக்கம் பண்ணதோட மட்டும் இல்லாம, அது பின்னால கல்வெட்டு வச்சிருக்கிறார். அந்த நாய்களின் பெயரை போட்டு, அதுக்கு மேல கல்வெட்டு வைத்து, ஒரு நினைவு தூணை வைத்து, அத வந்து அப்படியே வைத்து, அத வந்து வருடந்தோறும் அந்த நினைவு சின்னத்த வந்து அவர் வணங்கிட்டே வந்திருக்காரு. காலங்கள் கடந்தது, அவரும் மறைந்து போயிட்டாரு. ஆனா சிங்கப்பட்டி ராஜா நம்ம கடைசி வாழ்ந்த முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா ஒரு பெரிய அருங்காட்சியகம் வைக்கிறாங்க. அந்த அருங்காட்சியகத்துல இந்த நாய்களுடைய கல்லறையில் இருந்த அந்த 2 நினைவு தூணையும் எடுத்துக்கொண்டு அந்த அருங்காட்சியகத்துல வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் அந்த அருங்காட்சியகத்தை நம்ம பார்க்க போனோம்னா, அந்த 2 நினைவு தூண் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பாத்தீங்களா? நினைவு சின்னம் அப்படிங்கிறது வந்து தான் வளர்த்த நாய்க்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கம்பட்டி ஜமீன்தார் ஏற்பாடு செய்து வைத்த அந்த விஷயம் வந்து நம்ம மனசுக்கு வந்து மிகவும் புல்லரிப்பு தருவதாகவே இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான நினைவு சின்னங்கள் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.